அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். ஆறாவது வகுப்பில் தப்சீருடைய வகுப்பில் நாம் இருந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் வத்தவாஸோ பில் ஹக்கி வத்தவாஸோ பிஸ் ஸபர் இரண்டுக்குமான தப்சீரை நாம் மிக சுருக்கமாக பார்த்து சூரத்துல் அஸ்ரை நாம் முழுமையாக முடித்துக் கொள்ளலாம். அதாவது வத்தவாஸோ பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வாங்க, பரிமாறிக்கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். இந்த சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கின்ற இந்த விடயம்தான் தற்காலத்தில் மிக பெரும் ஒரு சவாலாக இருக்கிறது. கொள்கை பேசக்கூடியவர்களுக்கு மத்தியிலும், கொள்கை பேசாதவர்களுக்கு மத்தியிலும், ஏனையவர்களுக்கு மத்தியிலும் மிக பெரும் ஒரு சவாலாக இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாமல் மறைத்துக் கொள்வதுதான் மிக பெரும் ஒரு ஃபித்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எவர்கள் எந்த பொறுப்பு வகித்தாலும், பள்ளி நிர்வாக தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு பாடசாலை அதிபராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை ஆட்சி செய்வராக இருந்தாலும் சரி, நாட்டில் ஒரு பகுதியை ஆட்சி செய்வராக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாக்களை ஒட்டியதாக அந்த நிர்வாக ஆட்சிகள் இருக்குமானால், அவர் பொறுப்படுத்த ஆட்சியில் இருக்குமானால், அந்த பொறுப்புகள் இருக்குமானால், சத்தியத்தை மீறி ஒருவர் தவறு செய்கின்ற பொழுதோ அதை சுட்டிக்காட்டி சத்தியத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிமுறையாக இருக்கிறது. நபிகளார் காட்டி தந்த சுன்னவாக இருக்கிறது. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் உறவுகளே. சத்தியம் என்று வந்தால் இன்னொரு சஹாபி அவர் தெரிந்தோ அல்லது தெரியாமல் அவர் தவறு செய்தால் அந்த சத்தியத்தை தெளிவாக சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் இதை தடை செய்து இருக்கும் பொழுதோ நீங்கள் எதற்காக வேண்டி அந்த அந்த காரியத்தை, அந்த பாவமான செயலை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சிறு தவறுக்காக வேண்டி சத்தியத்தை எடுத்துரைக்கக்கூடியவர்கள் தான் எம்முடைய சஹாபாக்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுக்கு மத்தியில் அதிகமாக என்ன செய்யப்படும், அதாவது சத்தியத்தை எடுத்து சொல்வார்கள். யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சா என்ன செய்வாங்க, பல சம்பவங்களூடாக நாம் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு கட்டம் தான் எமக்கு மத்தியில் ஒரு மூடலாக, அதாவது மறைக்கப்பட்ட ஒரு மூடலாக இருக்கிறது. ஒருத்தர் எம்முடைய தவறை சொன்னால் அது மார்க்கம் ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒன்றை நாம் செய்திருக்க, அதை இன்னொருவர் கண்டு இது தவறு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு எம்மவர்களுக்கு மத்தியில் மிக மிக அரிதாக இருக்கிறது. சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துள்ள குறையை ஏனைய சஹாபாக்கள் சுட்டிக்காட்டினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை திருத்துவதற்காக முயற்சி செய்வார்கள். அவர் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கோவப்பட்டு அவர்களை வீழ்த்துவதற்கு முனைய மாட்டார்கள். என்பவர்களுக்கு மத்தியில் பெரும்பாலானவர்கள் என்னுடைய தவறை சுட்டி காட்டுவதற்கு நீ யார் என்று கேட்பார்கள். அவர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் வகித்தாலும் அவர் செய்வதும் மார்க்க ரீதியாக அது தடை செய்யப்பட்ட விடயமாக இருந்தால் அதை இன்னொருத்தர் சுட்டி காட்டுகிறார் என்றால் அதை நிச்சயம் கட்டாயமாக ஏற்றுக்கொண்டு அந்த பிழையை நிவர்த்தி செய்வதுதான் சரியான ஒரு இஸ்லாமிய வழிகாட்டலை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் தவாசிலாக, அதாவது பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் இவர்கள் விதிவிலக்கு. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸுர், நிச்சயமாக மனித நஷ்டத்திலே உள்ளான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த சத்தியத்தை கொண்டு பரிமாறிக்கொண்டால் எமக்கு நஷ்டம் ஏற்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அல்லாஹ் நான்காவது சாரராக சொல்கின்றான், வத்தவாஸோ பிஸ் ஸபர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வார்கள். அதாவது உண்மையில் தன்னுடைய சகோதரன், சகோதரிகள், அண்டை வீட்டான், நண்பன், அவர்களெல்லாம் ஏதாவது கவலையில் இருந்தால் என்ன செய்யணும், நாம் பொறுமையை அவர்களுக்கு எத்தி வைக்கணும். நீங்கள் கவலைப்படாதீர்கள், மரணங்கள் என்பது என்னுடைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். எனவே அல்லாஹ் அதை என்ன செய்வான், அவன் எடுத்துக்கொண்டதை, அவன் தந்ததை அவன் எடுத்துக்கொண்டான். இப்படி பொறுமை, அதாவது அவர்கள் கவலையில் இருக்கின்ற பொழுதோ அவர்கள் உள்ளத்தை பொறுமைப்படுத்த வேண்டும். கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், ரிஸ்கில் விசாலத்தை ஏற்படுத்துவான், பரக்கத்தை ஏற்படுத்துவான், பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். இப்படியெல்லாம் என்ன செய்வான், அவர்கள் பொறுமையின் பொழுதோ இன்னொரு பொறுமையின் பொழுதோ அவர்களுக்கு பொறுமையான அட்வைஸ்களை பண்ணி அவர்கள் என்ன செய்யணும், உள்ளத்தை பொறுமைப்படுத்த வேண்டும். ஷேக் இப்னு உதைபீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தஃப்சீரில் இந்த பொறுமையை 3 வகையாக பிரிக்கிறார்கள். அஸ்ஸபுரு அலா தாஅத்தில்லாஹ், அதாவது அல்லாஹுவை வழிபடுகின்ற விடயத்தில் பொறுமையாற்றல். என்ன, அதாவது ஒருத்தர் மகரிபுடைய தொழுகைக்கு போய்த்தார், தொழுகை முடிந்து இஷாவுடைய தொழுகை என்ன செய்கிறார், அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. பொறுமையாக இஷாவுடைய தொழுகை என்ன செய்யும், தொழுதுட்டு போகும் எதிர்பார்க்காரு. அடுத்தது அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறாரு, நோன்பு நோக்கிறாரு. இன்னொரு நேரம் தான் இருக்கிறது அதான் சொல்வதற்கு, பகலின் அரைவாசி முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது என்று பொறுமையாக இருக்கிறார். கியாமுல் தொழுகிறார், பொறுமையாக தொழுகிறார். இப்படி பொறுமையாக அந்த அமல்களை என்ன செய்கிறார், நிதானமாக பொறுமையாக என்ன செய்கிறார். இது ஒரு பொறுமை என்று இப்னு உதைபீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது என்ன, சபுர்ன் அலா மஹாரிம் அல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கியவற்றில் பொறுமையாக இருந்தல். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, மது அருந்துவதை பொறுமையாகிக் கொள்கிறார்.
இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள், இந்த உலகத்தில் யார் மது அருந்தவில்லையோ அவருக்கு சொர்க்கத்தில் மறுமையில் மது ஹலால் என்று சொன்னார்கள். யார் இந்த உலகத்தில் மது அருந்துகிறாரோ அவருக்கு மறுமையில் மது என்பது ஹராம் என்று சொன்னார்கள். இப்படி அல்லாஹ் தடுத்தவற்றில் என்ன செய்கிறார், பொறுமை காத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அது ஒரு பொறுமை என்று சொல்கிறார். அடுத்தது என்ன, அஸ்ஸபுரு அலா கதிரில்லா, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டில் நடக்கிறது, அதனால் நான் பொறுமை காத்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வினுடைய கலா கதரில் பொறுமையை காத்துக் கொள்வது என்று 3 வகையாக பொறுமையை அவர் பிரித்து நோக்குகிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே உள்ளான், இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் தவிர, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் புரிந்தவர்கள் தவிர, வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டோ சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டவர்களை தவிர. எனவே எம்மால் முடிந்த அளவுக்கு சூரத்துல் அஸ்ரினுடைய தஃப்ஸீரை நாம் முழுமையாக பார்த்தோம்.